ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाशातदेशतारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत श्रीवास हरे कृष्णा 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 हरे हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் புருஷ சூத்திரம் நிலைநாட்டப்பட்டது. இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் 19வது பக்கம். பாதேசு சர்வபூதானி பும்சகஸ்திதி பாதோ விதுஹு அமிர்தம் க்ஷேமமபயம் விமூர்த்னோ ஆதாயி மூர்த்தசு. எதில் எல்லா ஜீவராசிகளும் உயிர் வாழ்கின்றனவோ அந்த 4ல் ஒரு பகுதி கொண்ட பகவான் சக்தியில் எல்லா பௌதிக செல்வங்களும் உரைகின்றன. மரணம், பயம், முதுமை மற்றும் நோய் ஆகிய கவலைகளிலிருந்து விடுபட்டுள்ள பகவானின் ராஜ்யம் 3 உயர் கிரக அமைப்புகளுக்கும் பௌதிக அடுக்குகளுக்கும், அதாவது பௌதிக திரைக்கும் அப்பாற்பட்டதாகும். ஓகே, அப்போ இங்க பிரம்மாவுடைய பணிவு. பிரம்மதேவருக்கு பொய் அகங்காரம் கிடையாது, ஆணவம் இல்ல, செருக்கு இல்ல, அகங்காரம் இல்ல, தற்பெருமை இல்ல. நான் தான் சிருஷ்டிக்கிறேன், நான் தான் உயிர்வாளிகளை படைக்கிறேன், என்னாலதான் நடக்குது அப்படி இல்லாம பிரம்மா தன் நிலையை ஒப்புக்கிறார். பிரம்மா என்ன ஒப்புக்கொள்றாரு? பகவான் தான் எல்லாத்தையும் செய்யற. இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிப்பதற்கு படைப்பதற்கு தேவையான 24 மூலக்கூறுகளும் பகவான் தான் வந்தது. அதுக்கான சக்தியும் பகவான் தான் கொடுத்தாரு. நானும் பகவான் தான் தோன்றினேன். அதனால பிரம்மா கிருஷ்ணர் தான் மூல காரணம், கிருஷ்ணா தான் சர்வ காரணம் அப்படிங்கிறத இங்க பதிவிடுறாரு. ஸ்ட்ராங்கா வலுவா நிலைநாட்டுறார். கிருஷ்ணாவுக்கும் தனக்குள்ள வித்தியாசத்தை பிரம்மதேவர் இங்க நிலைநிறுத்துறார். இதுதான் ஒரு ஆச்சாரியன். ஆச்சாரியன் என்னைக்குமே என்னால நடந்தது, நான் தான் பண்ணேன், நான் இல்லைன்னா வெளிநாட்டுக்காரங்க கிருஷ்ண பக்தியே கிடைச்சிருக்காது. பிரபுபாதா போய் அமெரிக்கா முழுவதும், அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்ல உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணார். எந்த இடத்துலயுமே பிரபுபாதா என்னுடைய முயற்சியில நடந்தது, இதுக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி செஞ்சது இல்ல, நான் தான் பண்ணேன் அப்படின்னு எந்த இடத்துலயுமே பிரபுபார் பதிவிடுது. மாறாக பிரபுபார் என்ன சொன்னாரு? பிரபுபார் என்ன சொன்னாரு? என் குரு மகாராஜ் தன் சீடர்கிட்ட பிரபுபார் சொல்றாரு, என் குரு மகாராஜுடைய கட்டளை, கிருஷ்ணாவுடைய விருப்பம், கிருஷ்ணாவுடைய ஏற்பாடு, நீங்க எல்லாம் என் குரு மகாராஜா உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. சைதன்யமா அப்படி போதனைகளை பிரச்சாரம் செய்யறதுக்கு என் குரு மகாராஜா உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. கிருஷ்ணர் தான் அனுப்பிச்சிருக்காரு, நான் வெறும் கருவிதான். இதுதான் பணிவு. பாருங்க, எல்லா ஆச்சாரிட்டும் இது இருக்கு. எல்லா ஆச்சாரியர்களும் தூய பக்தர்கள். தூய பக்தருக்கான முதல் அடையாளம் என்னது? ஒரு எல்லா புகழும் குரு கௌரவருக்கு தான். எல்லா புகழும் குரு கௌரவருக்கே, எல்லா புகழும் இறைவனுக்கே. கிருஷ்ணா சக்தி அளிக்கலைன்னா அது எதுவுமே சாத்தியம் இல்லை. இந்த ஜட உலகத்திலேயும் சரி, ஆத்மீக உலகத்திலேயும் சரி. கிருஷ்ணாவுடைய சக்தி, கிருஷ்ணாவுக்கு சக்தி அளிக்கலைன்னா அவரால் எதையுமே செய்ய முடியாது. கிருஷ்ண சக்தி நகிவினா தாரா பிரவர்த்தன். கிருஷ்ண சக்தி நகிவினா தாரா பிரவர்த்தன். கிருஷ்ணரோட சக்தி அளிக்கப்படாம இந்த ஜட உலகத்துல எதுவுமே இயங்காது. அது ஜட வஸ்துவானாலும் சரி,
அது உயிர்வாளிகள் நாம யாரா இருந்தாலும் சரி, தேவர்கள், பிரம்மதேவர் உட்பட, பிரம்மதேவர்ல இருந்து சாதாரண ஒரு ஜட வஸ்து, ஒரு ஜட வஸ்துவானாலும் சரி, அல்லது சாதாரண ஒரு அற்ப ஜீவராசி ஆனாலும் சரி, சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா ஆனாலும் சரி, கிருஷ்ணா செயல்படலைன்னா, கிருஷ்ணா தூண்டலைன்னா, கிருஷ்ணா சக்தி அளிக்கலைன்னா செயல்பட முடியாது. அதனால கிருஷ்ணர் தான் சர்வ காரண காரணம், எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம். எல்லாமே கிருஷ்ணரோட சக்தியோட கனெக்ட் ஆயிருக்கு. கிருஷ்ண சக்தியோட, கிருஷ்ணாவோட எனர்ஜி, கிருஷ்ணாவுடைய சக்தியோட எல்லாம் சம்பந்தப்பட்டு. இந்த ஜட உலகம் என்னது? இந்த ஜட உலகம் எப்படி கிருஷ்ணரோட சம்பந்தம்? பௌதிகமான ஜட உலகம் எப்படி கிருஷ்ணரோட சம்பந்தப்பட்டிருக்கு? ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் கை தூக்கலாம். இந்த ஜட உலகம் எப்படி கிருஷ்ணாவோட சம்பந்தப்பட்டிருக்கு? ஜட உலகம் கிருஷ்ணாவுடைய தெரிஞ்ச கேள்வி கேட்கறீங்களா, பதிலா சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்க ஜட உலகம் கிருஷ்ணாவுடைய பிரிந்த சக்தி? பக்தி சாஸ்திரி மாணவரே, எப்படி சொல்றீங்க ஜட உலகம் கிருஷ்ணாவுடைய பிரிந்த சக்தி? அத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட், அதிகாரப்பூர்வமான தகவல் எனக்கு வேணும். இந்த ஜட உலகம் கிருஷ்ணாவுடைய பிரிந்த சக்தின்னு எப்படி சொல்றீங்க? சீதலா மாதாஜி. हरे कृष्ण प्रभु। कृष्ण प्रभु। हरे प्रभु। धन्यवाद சித்தர்தாஸ். அப்படின்னு நேரடியாகவோ மறைமுகமாகவோ பகவான் இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு. அந்தரங்க சக்தியாகவும் அவர். எனக்கு தெளிவா கேட்கல. ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்ப கேக்குதுங்களாங்க பிரபு? ஹரே கிருஷ்ணா, வாய்ஸ் கேக்குதுங்களாங்க பிரபு? சொல்லுங்க மாதாஜி. பாகவதத்துல முதல் ஸ்லோகத்திலேயே சொல்லியிருக்காரு, அன்வயா திதரதஸ், நேரடியாகவோ மறைமுகமாகவோ பகவான் இதுல படைப்புல எல்லாத்துலயும் சம்பந்தப்பட்டிருக்கார். பகவான் இல்லாம எதுவே கிடையாது, சர்வ காரண காரணம். இன்னும் தெளிவான பதில் யோகினி மாதாஜி போட்டிருக்காங்க. யோகினி மாதாஜி நீங்க சொல்லுங்க. சரி, அதுவும் சொல்லலாம். ஆனா தெளிவான பதில் இருக்கு. கிருஷ்ணா சொல்றாரு, யோகினி மாதாஜி சாட் பாக்ஸ்ல போட்டு, பூமிராப்போ அனலோவாயு எங்க போச்சு? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் என்னிடமிருந்து பிரிந்த சக்தி. அப்ப இந்த ஜட உலகம் கிருஷ்ணாவோட எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு? பகவான் பிரிந்த சக்தி, கிருஷ்ணாட்டிருந்து பிரிந்த சக்தி. ஜட உலகம் கிருஷ்ணாட்டிருந்து பிரிந்த சக்தி. சரி, நம்ம எப்படி கிருஷ்ணரோட சம்பந்தப்பட்டிருக்கோம்? மமைவாம்சோ ஜீவலோகே அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? அப்ப என்ன அர்த்தம்? மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன, அதுக்கு என்ன அர்த்தம்? பகவானுடைய சிறிய அம்சம். சரி, பகவானுடைய சிறிய அம்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பகவானுடைய எப்படி சம்பந்தப்பட்டிருக்கோம்? இந்த ஜட உலகம் கிருஷ்ணாட்டுக்கு பிரிந்த சக்தி, பௌதிக சக்தி. நாம எப்படி கிருஷ்ணாவோட சம்பந்தப்பட்டிருக்கோம்? ஜட உலகம் கிருஷ்ணாட்டுக்கு பிரிந்த சக்தி. ஜட உலகம் கிருஷ்ணாட்டு பிரிந்த சக்தி, கிருஷ்ணாவுடைய பௌதிக சக்தி. அந்த மாதிரி கிருஷ்ணா ஜட உலகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு. தடஸ்த சக்தி, மத்திய சக்தி. கிருஷ்ணாவுடைய ஆன்மீக சக்தி. ஜீவாத்மாவுடைய உண்மையான அடையாளம் என்ன? ஜீவரே சொருபோய் கிருஷ்ணரே. ஜீவாத்மாவை நம்முடைய உண்மையான அடையாளம், நான் கிருஷ்ணனுடைய ஆன்மீக சக்தி, நான் கிருஷ்ணனுடைய சேவகன், நான் கிருஷ்ணனுடைய தடஸ்த சக்தி. அப்புறம் எண்ணற்ற ஆன்மீக லோகங்கள், எண்ணற்ற வைகுந்த லோகங்கள், எண்ணற்ற வைகுந்த லோகம், கோலோகம் இருந்தாலும் அது எப்படி கிருஷ்ணோட சம்பந்தப்பட்டிருக்கு? அலாதினி சக்தி. ஓகே, அப்புறம் அலாதினி சக்திங்கிறது கிருஷ்ணருக்கு ஆனந்தம் தர்றது. ஆனா எண்ணற்ற வைகுந்த லோகங்கள், ஆன்மீக லோகங்கள், கோலோகம் இருந்தாலும் அது எப்படி கிருஷ்ணோட சம்பந்தப்பட்டிருக்கு? எப்படி கிருஷ்ணோட தொடர்புல இருக்கு? அந்தரங்க சக்தி. அந்தரங்க சக்தி கிருஷ்ணனுடைய ஆன்மீக சக்தி. பாத்தீங்களா, எவ்வளவு தூரம் கேட்டாலும் ஞாபகம் இல்லை, அதான் எழுதி வைக்கணும். பாகவத வகுப்புக்கு வரும்போது நோட் புக் வச்சு எழுதணும், மறந்து போயிடும், மந்த புத்தி. என்ன பண்ணும்? கிருஷ்ணா ஆன்மீக லோகம், கிருஷ்ணனுடைய ஆன்மீக சக்தி,
இந்த ஜட உலகம் கிருஷ்ணனுடைய பௌதிக சக்தி, இந்த ஜீவாத்மா கிருஷ்ணனுடைய தடச சக்தி. கிருஷ்ணாவுடைய சக்தியை 3 கேட்டகரி. சக்தி, சக்திமான். கிருஷ்ணா வந்து சக்திமான், அனைத்தும் கிருஷ்ணனுடைய சக்தியோடு கனெக்ட் ஆயிருக்கு. சக்தி, சக்திமான். சக்திமான் கிருஷ்ணா, அவருடைய சக்தி எல்லையற்றது. அதுக்கு என்ன பேரு? எல்லையற்ற சக்திக்கு கிருஷ்ணாவுடைய எல்லையற்ற சக்திக்கு என்ன பேரு? தினமும் பாகவதம் கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க. கிருஷ்ணாவுடைய கிருஷ்ணாவுடைய எல்லையற்ற சக்திக்கு என்ன பேரு? சான்ஸ்கிரிட் வேர்ட் என்ன? அசிந்திய சக்தி. அச்சிந்திய சக்தி. அச்சிந்தியா, அச்சிந்திய சக்தி. அச்சிந்தியானா இன்கான்சிபபிள், அளவிட முடியாது. அச்சிந்தியானா அளவிட முடியாது, எல்லையற்றது, நம்முடைய சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அச்சிந்திய சக்தி, அச்சிந்திய ரூபம். அச்சிந்திய ரூபம், அச்சிந்தியானா எல்லையற்ற ரூபம். அச்சிந்தியா எல்லையற்றது. சரி, அப்போ கிருஷ்ணனுடைய சக்தி எல்லையற்றது. அந்த எல்லையற்ற சக்தியை வந்து 3 வகையா பிரிக்கலாம். அந்த எல்லையற்ற சக்தி 3 கேட்டகரி. ஒன்று வந்து கிருஷ்ணனிட்டு பிரிந்த சக்தி, இந்த பௌதிக சக்தி. இனி ஒன்று கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தி, ஆன்மீக சக்தி. இனி ஒன்று கிருஷ்ணனுடைய தடச சக்தி, மத்திய. இந்த ஆன்மீக சக்தி மேலும் 3 கேட்டகரியா பிரிக்கும். அதான் அலாதினி, சந்தினி, சம்பித். அலாதினி, சந்தினி, சம்பித். நீங்க ப்ரோப்பா அழகா சொன்னார். பொருள் என்ன சொன்னாரு? இந்த சந்தினி சக்தி இருக்கு இல்லையா, சந்தினி, அதுதான் கிருஷ்ணாவுடைய இருப்பு. அனைத்துமே இந்த சந்தினி சக்திக்குள்ளதான் இருக்கு. இப்போ இது ஒரு சயின்ஸ் ஆக்சுவலி, அதனால கவனமா கேட்டாதான் புரியும், இல்லாட்டி புலம்பெயர். கிருஷ்ணாவுடைய சக்தி, கிருஷ்ணாவுடைய சக்தி அச்சிந்திய சக்தி. அச்சிந்திய சக்தினா எல்லையற்றது. சரி, அந்த எல்லையற்ற சக்தியை 3 வகைப்படுத்தலாம். ஒன்று கிருஷ்ணாவுடைய அந்தரங்க சக்தி, அது ஆன்மீக சக்தி. அந்தரங்க சக்தி, ஆன்மீக சக்தி, யோகமாய சக்தி, இப்படி சொல்லலாம். அப்புறம் இன்னொன்னு தடச சக்தி. ஒன்று ஆன்மீக சக்தி, அந்தரங்க சக்தி, அப்புறம் யோகமாய சக்தி. இதெல்லாம் ஒரே இதுதான். ஒரே சக்திக்கு இந்த மாதிரி பல்வேறு பேர். யோகமாயா சக்தி, அந்தரங்க சக்தி, ஆன்மீக சக்தி, இது ஒன்று. இரண்டாவது கிருஷ்ணாவிலிருந்து பிரிந்த சக்தி, பௌதிக சக்தி அல்லது ஜட சக்தி அல்லது மாயா சக்தி, பகிரங்க சக்தி. அப்படி இன்னொன்னு தடச ஜீவாத்மா நாம தடச சக்தி. ஜட உலகம் கிருஷ்ணாவிலிருந்து பிரிந்த சக்தி, அவருடைய ஆன்மீக உலகம் கிருஷ்ணாவுடைய அந்தரங்க சக்தி. இந்த அந்தரங்க சக்தி மேலும் 3 கேட்டகரியா பிரிக்கும். அதான் சந்தினி, அலாதினி, சந்தினி, சம்பித். அலாதினி, சந்தினி, சம்பித். சந்தினிங்கிறது எவ்ரிதிங் ரெஸ்ட் இன் சந்தினி ஒன்லி. இந்த சந்தினி சக்திக்குள்ளதான் எல்லாம் அடங்கி இருக்கு. அந்த சந்தினி சக்தியில ஒரு பாகம் தான் அந்த திரிபாத் 4 போர்ஷன்ல ஒரு போர்ஷன் தான் ஜட உலகம். சந்தினி சக்தியிட்டு தோன்றக்கூடிய ஒரு போர்ஷன். அதான் பகவானுடைய சந்தினி சக்தியின் மொத்த தோற்றத்தில் 1/4 பாகம் ஜட உலகிலும் 3/4 பாகம் ஆன்மீக உலகத்திலும் உள்ளது. ஏதாவது புரிஞ்சுதா? இப்போ என்ன புரிஞ்சுது? பகவானுடைய சக்தி, பகவானுடைய சக்தி அச்சிந்திய சக்தி. பகவானுடைய சக்தி எல்லையற்றது, அச்சிந்திய சக்தி எல்லையற்றது. அந்த பகவானுடைய அச்சிந்திய சக்தி எல்லையற்றது 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஆன்மீக சக்தி, இன்னொன்று பௌதிக சக்தி, தடச சக்தி. மேலும் இந்த ஆன்மீக சக்திக்குள்ள 3 கேட்டகரி இருக்கு. சந்தினி, அலாதினி, சம்பினி. இந்த சந்தினி வந்து என்ன ஆகுது? சந்தினிக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. இந்த சந்தினி சக்திக்குள்ளதான் அனைத்தும் அடங்கி இருக்கு. அதுல 3 பாகம் ஆன்மீக லோகத்துல இருக்கு, 1 பாகம் ஜடம். பகவானுடைய சந்தினி சக்தியின் மொத்த தோற்றத்தில் 1/4 பாகம் ஜட உலகிலும் 3/4 பாகம் ஆன்மீக உலகிலும் உள்ளது. பகவானின் சக்தி 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை சந்தினி, சம்பித், அலாதி. புரியுதா? சரி, அடுத்தது அதாவது நித்தியமான வாழ்வு, அறிவு மற்றும் ஆனந்தம் ஆகியவற்றின் பூர்ண சொரூபியாக அவர் இருக்கிறார். கிருஷ்ணா சச்சிதானந்த சொரூபியா இருக்காரு.
அவர் பௌதிக உலகில் மிகவும் குறைவாகவே சித்தரிக்கப்பட்டு இவை இவை பௌதிக உலகில் மிகவும் குறைவாகவே சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த பௌதிக உலகத்துல இந்த நித்தியமான வாழ்வு கிடையாது. நித்தியமான வாழ்வு, அப்புறம் நித்தியமான அறிவு, பூர்ண ஆனந்தம் இங்க கிடையாது. இது கொஞ்சம் தான் கிடைக்குதுங்க. மேலும் பகவானின் பின்ன பகுதியிலான ஜீவராசி இவற்றை முக்தியடைந்த நிலையில் மிக சிறிய அளவுக்கு அனுபவிக்கும் தகுதி கொண்டவர்களாவர். இப்ப பந்தப்பட்ட வாழ்க்கையில் இது சாத்தியம் இல்லை. பந்தப்பட்ட வாழ்க்கையில எது சாத்தியம் இல்லை? கட்டுண்ட வாழ்க்கையில, பந்தப்பட்ட வாழ்க்கையில எது சாத்தியம் இல்ல? நித்தியமான அறிவு, நிரந்தரமான வாழ்க்கை, நித்தியமான ஆனந்தம் சாத்தியம் இல்லை. இது எப்ப சாத்தியமாகும்? முக்தி பெற்ற நிலை, அதாவது கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு போகும்போது. கிருஷ்ணாவுடைய உலகத்துல போனாலும் இதை முழுமையா கிருஷ்ணா அனுபவிக்கிறார். அப்ப இங்க பிரபா என்ன சொல்றாரு? மேலும் பகவானின் பின்ன பகுதிகளான ஜீவராசிகள் இவற்றை முக்தி அடைந்த நிலையில் மிக சிறிய அளவுக்கு அனுபவிக்கும் தகுதி கொண்டவர்கள். நாம கிருஷ்ணா நித்தியமானவர், அறிவு நிறைந்தவர், ஆன்மீகமானவர். ஜீவாத்மா நானும் நித்தியமானவன், அறிவு நிறைந்தவன், ஆன்மீகமானவன். இதை போய் ஆன்மீக லோகத்துல என்னால் அனுபவிக்க முடியும். ஆனா கிருஷ்ணர் அளவுக்கு பூர்ணமா அனுபவிக்க முடியுமா? முடியாது. கிருஷ்ணா இது எல்லாத்தையும் முழுமையா அனுபவிக்கிறாரு. நான் அவருக்கு சேவை பண்றது மூலம் இது நானும் ஆன்மீக லோகத்துல எனக்கு நித்தியமான வாழ்க்கை இருக்கு, எனக்கு ஆன்மீக லோகத்துல நித்தியமான உடல் இருக்கு, எனக்கு ஆன்மீக லோகத்துல நித்தியமான அறிவு இருக்கு, எனக்கு ஆன்மீக லோகத்துல நித்தியமான ஆனந்தம் இருக்கு. அங்க எல்லாமே நித்தியமான பர்மனன்ட். அப்ப எது உண்மையான வாழ்க்கை? அப்ப இந்த வாழ்க்கை ஒத்துக்கிறோமா? நம்ம இந்த ஜட உலக வாழ்க்கை ஆன்மீக லோகம், ஆன்மீக உலகத்துல வாழ்க்கை, இந்த ஜட உலக வாழ்க்கை, இதுல ஜீவாத்மாவுக்கு எது முக்கியமானது? ஆன்மீக வாழ்க்கை தான். கிருஷ்ணரோடு வாழக்கூடிய வாழ்க்கை தான் உண்மை. அதுதான் உண்மையான வாழ்க்கை. நம்ம வாழ்றது போலித்தனமான வாழ்க்கை. இது எப்படின்னா கனவு காட்டுற மாதிரி. பிரபுபார் அழகான உதாரணம். பிரபுபார் என்ன உதாரணம் கொடுக்குறாரு? ஒருத்தர் கனவு காண்டுட்டு இருக்காரு. கனவுல திடீர்னு ஒரு புலி துரத்துது. புலி துரத்தும் போது ஓடுறாரு, வேகமா ஓடுறாரு. திடீர்னு என்னாச்சு? கட்டில இருந்து கீழே விழுந்து ஐயோ அம்மா நினைச்சு பார்த்தாரு. பார்த்தா புலியும் இல்லை, பூனையும் இல்லை, அங்க ஒண்ணுமே இல்லை. அப்ப இது எந்த மாதிரி வாழ்க்கை? இது அவர் கண்ட கனவு. ஆனா உண்மையில அவர் காட்டுக்குள்ள இருந்தாரா? புலி அவரை துரத்துச்சா? ஆனா அவர் என்ன கற்பனை? அந்த கனவு உலகத்துல அவர் கனவு உலகத்துல இருந்தாரு. அந்த கனவு உலகத்துல அவர் புலி துரத்துச்சு. அப்ப அவர் கண்டது கனவு. அதேதான் இந்த வாழ்க்கை. ஜட உலகத்துல குடும்பம், மனைவி, சமூகம், சமுதாயம், பேரு, புகழ், பதவி, இதெல்லாம் கனவு. கனவு போல கனவு வருது போகுது. அந்த மாதிரி இந்த வாழ்க்கை நிலை இல்லை, நிலை இல்லாத வாழ்க்கை. ஆனா நம்ம நிலையானது நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் அறியாம. மாயா என்ன பண்ணுது? மாயாவோட வேலை என்னன்னா, ஏய் நீ அனுபவி, இந்த உடம்பு எடுத்திருக்கியே அனுபவிச்சுக்கோ, கிருஷ்ணாட்ட போறதுல அப்புறம் பார்க்கலாம், அனுபவிச்சுக்கோ. அதனால நிறைய பேர் என்ன பண்றாங்க? இந்த வாழ்க்கை நிஜம் நினைக்கிறாங்க. இந்த வாழ்க்கை நிஜம், என் மனைவி, என் குடும்பம், என் சபை, இதுதான் என் வாழ்க்கை. ஆனா இது கனவு, நீண்ட கனவு இது. இப்போ நான் நைட்டு தூங்குறேன், எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. எந்திரிச்சு பார்த்தா இது கனவு இல்ல, அது அச்சான் இது உண்மை இல்ல, கனவு. நைட்டு நான் தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு கனவு வந்து, அப்புறம் நான் திடீர்னு முழிச்சிட்டேன். ஆனா இது கனவா? நினைவு இல்லையே. இது நமக்கு வாழ்க்கையில் நடக்குது. அதே போலதான் பிறவி தோறும் இந்த ஜட உலகத்துல இந்த நிலையில்லாத வாழ்க்கைய நம்ம நிலையானது நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம விழித்து கொண்டு உறங்கி கொண்டிருக்கு. இது கனவு காண்ற வாழ்க்கை தான். கனவு காணும் வாழ்க்கையாகவும் கலைந்து போகும் மேகங்கள் பண்ணு இல்லையா? மேகம் ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல, கலைஞ்சு போயிருது. கனவு காணும் வாழ்க்கையாகவும் கலைந்து போகும் மேகங்கள். இந்த மனித வாழ்க்கை கனவுதான். மனித வாழ்க்கைய பிரபுபாதா நிறைய உதாரணத்தோடு கொடுக்குறாரு. பிரபுபாதா என்ன பண்ணுவாருன்னா, நடைமுறையில் இருக்கிற உதாரணங்களை நிறைய சொல்லுவார். அன்னைக்கு கூட பேசிட்டு இருந்தோம், இந்த ஜட உலக வாழ்க்கை சிறை வாழ்க்கை, சிறைச்சாலை. சிறைச்சாலையில் யாருமே சுதந்திரமா இருக்க முடியாது. சரி, அப்ப இந்த ஜட உலக வாழ்க்கையை சிறைச்சாலையோட ஒப்பிடலாம்.
அப்புறம் இந்த ஜட உலக வாழ்க்கை வேற எதோட ஒப்பிடலாம்? சமுத்திரத்தோட ஒப்பிடலாம். கடல்ல எப்பேற்பட்டாலும் நிம்மதியா இருக்க முடியாது. கடல்ல தூக்கி போட்டா நான் நார்மலா இருக்குன்னா நோ, அங்க எனக்கு நார்மலா லைஃப் இல்லை, என்னுடைய நார்மலான வாழ்க்கை அது இல்லை. நான் கரைக்கு வரணும். அந்த மாதிரி சம்சார சாகரத்துக்கு தத்தளிச்சுக்கிட்டு பண்ணணும். அதே மாதிரி ஜட உலக வாழ்க்கைய மருத்துவமனையோட ஒப்பிடலாம். யார் மருத்துவமனைக்கு போவாங்க? நோயாளிகள் தான் போவாங்க. அப்ப நமக்கு என்ன நோய்? எனக்கு வந்து நான் வந்து நோயில ஒரு கோமா ஸ்டேஜ்னு நோய். கோமா 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 இருக்கு, உயிர் இருக்கு, ஆனா எந்த ஒரு செயலும் கிடையாது. அந்த மாதிரி ஜட உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுமே கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. ஆனா உணர்வு இருக்கு, அது பௌதிகமாயிடுச்சு, கிருஷ்ணரை மறந்து. சோ கிருஷ்ணரை மறந்து இருக்கிற ஜீவாத்மா கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்கு. கோமா ஸ்டேஜ் தான். கோமான என்னது? கோவிந்தனை மறந்திருப்பது. கோவிந்தனை மறந்திருப்பது. பாத்தீங்களா? நாலேஜ் பகவான் தருவது. கோமாதா கோவிந்தனை மறந்திருப்பது. அப்ப ஜட உலகத்துல நம்ம எல்லாரும் கோமா ஸ்டேஜ் தான். கோமா வியாதி வந்தவங்க யாரா பாத்துருக்கீங்க? சினிமால தான் பாத்துருக்கீங்க. நேர்ல ரொம்ப கம்மி. சில நேரம் என்ன சினிமால என்ன பாக்குறோம், கோமால வந்தவங்க அப்படியே படுத்திருப்பாங்க. எல்லாம் சுத்தி மத்தி போய் நிப்பாங்க, பேசுவாங்க. ஆனா அவங்க எதுவுமே, ஏன்னா அவங்களுக்கு நினைவு நினைவு அதான் உயிர் இருக்கு, ஆனா எந்த ஒரு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. ஆமா, அந்த இது வந்து கிருஷ்ணா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த அந்த மூளை வந்து வேலை செய்யுது. அந்த மூளைக்கு போற நரம்பு வந்து வேலை செய்யல. அதனால மூளைக்கு போற விஷயங்கள் வந்து மூளைக்கு போய் எட்டல. எல்லாம் என்ன சுத்தி முத்தி இருக்காங்க. என் நண்பர்கள், உறவினர்கள், குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா என் மூளை வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது, அவங்களோட கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதான் கோமா. அதை ஹாஸ்பிட்டல்ல வச்சு வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி பண்ணி திடீர்னு ஒரு நாள் சரியாகலாம், சரியாகாமலும் போலாம். அதே மாதிரிதான் ஜட உலகத்துல நம்ம எப்படி இருக்கோம்? கிருஷ்ணா மருந்து கோமா ஸ்டேஜ்ல இருக்கும். இங்க கோயில்கள் இருக்கு, சாஸ்திரம் இருக்கு, ஆச்சாரியர் இருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? கோமா ஸ்டேஜ். கோமா ஸ்டேஜ். கோவிந்தனை மறந்துடலையே, கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு. அதனால இந்த ஜட உலக வாழ்க்கை உண்மையே இல்ல. இத கோவிந்ததாஸ் என்ன சொல்றாரு? ஜட உலக வாழ்க்கைய தாமரை இலை தண்ணீர் மாதிரி. தாமரை இலை தண்ணீர்ல என்ன பண்ணும்? நீங்க ஒரு இல்ல, அது ஒண்ணு கரெக்ட். அது ரெண்டு உதாரணம். தாமரை இலை தண்ணீர்ல ரெண்டு பாடம் இருக்கு. ஒண்ணு கிருஷ்ணர் ஒரு பாடம் சொல்றாரு, இன்னொரு ஆச்சாரியர் ஒரு ரெண்டு பேர் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. பாருங்க, தாமரை இலை தண்ணி எடுத்துட்டு அந்த தாமரை இலை தண்ணீர்ல ரெண்டு பாடம் கொடுக்குறாங்க. கிருஷ்ணர் ஒரு பாடம் கொடுக்குறாரு, ஆச்சாரியர் ஒரு பாடம் கொடுக்குறாரு. கிருஷ்ணா என்ன பாடம் சொல்றாரு? பத்ம பத்ரை பாம்பசா பிரம்மன்யாதாய கர்மாணி சங்கந்தக்தியா கரோதிய திப்யதே நசபாமேன பத்ம பத்ர இவம். பத்மம்னா தாமரை, பத்திரம்னா இலை. அந்த தாமரை இலையில தண்ணி மட்டுமா இருக்கும், ஒட்டவே செய்யாது. அந்த மாதிரி ஜட உலக வாழ்க்கையில் இருக்கணும்னு கிருஷ்ணா சொல்றாரு. கோவிந்ததாசர் என்ன சொல்றாரு? கமல தல ஜல ஜீவன கலமல பஜகு ஹரிபத. கமல தல ஜல. தாமரைக்கு இன்னொரு பேர் கமலம். நம்ம ஊர்ல பெண்களுக்கு எல்லாம் கமலான்னு பேரு, கமலா. சோ தாமரை கமல தல ஜல. தல தலனா இல, கமல தல தாமரை இலையில ஜலம் நீர். கமல தல ஜல ஜீவன டலமல. தாமரை இலையில தண்ணி நிக்குது. ஆனா நீங்க ஒரு ஒரு குளத்துல போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு தாமரை குளம் இருக்கு. அந்த குளத்துல போனீங்கன்னா தாமரை இலை மேல தண்ணி இருக்கு. நீங்க ஒரு கல் எடுத்து அந்த குளத்து மேல போடுங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த கல்லு தண்ணியில உள்ள விழுந்துன்னு ஒரு ஒரு அலை வரும். அந்த அலை அப்படியே ஒரு ரவுண்டு மாதிரி சர்க்கிள் ஆகி டக் டக் டக்குன்னு போய் அந்த இலை மேல மோதி அந்த தண்ணி கீழே விடும். அந்த தண்ணி என்ன ஆயிடும்? அப்ப அந்த தண்ணி நிரந்தரமா இல்ல, அவ்வளவுதான். இவ்வளவுதான் ஜட உலக வாழ்க்கை. மரணம் வரும்போது என்ன ஆகும்? இந்த உலகத்தை விட்டு போயிடாது. அதான் கனவுன்னு சொல்றோம். கனவு விழிச்சிட்ட உடனே அடடா இது கனவா? ஒருத்தர் கனவுல வந்து ராக்கெட்ல போற மாதிரி, பிளைட்ல போற மாதிரி, ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போற மாதிரி எல்லாம் கனவு காட்டுவாரு. கண்ணு விழிச்சு பார்த்துன்னு பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துருக்கு இல்லையா? அப்ப அது கனவு வாழ்க்கை, கனவு வாழ்க்கை. அதே மாதிரிதான் இந்த குளத்துல தண்ணி தண்ணி இருக்கிற குளத்துல கல்ல போட்ட உடனே அந்த கல்லு ஒரு டக்குன்னு விழும். அப்படி விழுந்த உடனே என்னாகும்? அப்படியே ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஒரு வட்ட 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 வட்டமா போய் அந்த வட்டம் என்னாகும்? அந்த இலை மேல போய் மோதும். அந்த இலை மேல மோதணும்னு இலையில இருக்கிற மட்டும் என்னாகும்? பிடிக்கும், பினிஷ், முடிஞ்சு போச்சு. அதனால ஜட உலக வாழ்க்கைய முதல்ல என்னைக்கு நம்ம கனவுன்னு உணரணும்.
இத முதல்ல உணரணும். இந்த ஜட உலக வாழ்க்கை வெறும் கனவுதான். எனக்கு உண்மையான வாழ்க்கை எங்க இருக்கு? கிருஷ்ணர் கூட தான் இருக்கு. ஆன்மீக லோகத்துல தான் அதுதான் என் உண்மையான வாழ்க்கை. இப்ப நம்ம உண்மையான வாழ்க்கை வாழ்றோமா, போலித்தனமான வாழ்க்கை வாழ்றோமா? போலித்தனமான வாழ்க்கை. இது ஏற்றுக்க மறுக்குது பற்றுதல். சிலருக்கு ரெண்டுமே வேணும். எனக்கு கிருஷ்ணா வாழ்க்கை வேணும், பௌதிக வாழ்க்கை வேணும். எனக்கு கனவு வாழ்க்கை நிலைக்கணும், நினைவு வாழ்க்கை தான். கரெக்ட். நான் கனவுல வாழ்ந்த மாதிரி இருக்கணும், நினைவுலயும் அதே நடக்கணும். நோ, நாட் பாசிபிள். கனவு வாழ்க்கையும் நிஜ வாழ்க்கையும் ஒண்ணு இல்லை. ஆனா சில நேரங்கள்ல கனவு வாழ்க்கையில கிருஷ்ணா வர்றதுண்டு, ஆன்மீக குரு வர்றதுண்டு, பிரபார் வர்றதுண்டு. அது கனவா? அது நிஜம். என் கனவுல கிருஷ்ணா வராரு, என் கனவுல ஆன்மீக குரு வராரு, கனவுல வைஷ்ணவர் வராங்க அப்படின்னா அது நிஜம். ஏன் நிஜம் அது? ஏன்னா அவங்க எல்லாம் நித்தியமானவங்க. ஏன் என் கனவுல அவங்க வர்றாங்க? நான் பக்தியை பயிற்சி பண்ணும்போது என்னோட கனெக்ட் ஆகுறாங்க. கிருஷ்ணா கனெக்ட் ஆகுறாரு. கிருஷ்ணாவோட கனெக்ஷன். கிருஷ்ணாவோட கனெக்ஷனை நம்ம கட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் பிரச்சனை. கிருஷ்ணாவோட நம்ம கனெக்ட் ஆகுறதே இல்லை. எப்பெல்லாம் கிருஷ்ணாவோட கனெக்ட் ஆகுறோம்? கிருஷ்ணாவோட கனெக்ட் ஆகுறதுனால கிருஷ்ணனோட தொடர்பு. எல்லாத்துலயுமே கிருஷ்ணாவோட தொடர்பு இருக்கு. நம்ம தொடர்பை ஏற்படுத்திக்கிறது இல்லை. தற்சமயம் நீங்கள் அழைக்கணும் ஒரு தொடர்பு இருக்கில் வெளியில் இருக்கிறார். நம்ம தொடர்பு இருக்கில் வெளியில வந்துட்டோம். போன்ல சொல்றாங்க இல்லையா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்சமயம் தொடர்பு இருக்கில் வெளியில் இருக்கிறார். ஒண்ணு. இரண்டாவது, நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் வேறொருத்தருடன் தொடர்பில் இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? கிருஷ்ணரை விட்டுட்டு மாயாவோட தொடர்புல இருக்கு. எல்லாத்துக்குமே பாடம் இருக்குங்க. கண் கூட பார்க்கலாம் இந்த உலக வாழ்க்கையில. நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் வேறொரு தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணர் விட்டு மாயாவோட தொடர்புல இருக்காரு. நீங்க அழைக்கும் வாடிக்கையாளர் ஊழல் ரொம்ப தொலைவில் வந்துட்டாரு, ஜட உலகத்துல இருக்கு, ரொம்ப தொலைவில் இருக்கிறார். பாருங்க, இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பண்றது பாக்குறது தான். சோ அப்போ கிருஷ்ணாவோட எனக்கு தொடர்பு. ஜெகநாத் சுவாமிக்கு கிருஷ்ணாவோட எப்படி நான் தொடர்பு ஏற்படுத்திக்கிறது? நான் பக்தி பண்றேன். இந்த பக்தி மூலமா தான் கிருஷ்ணாவுடைய தொடர்பு. ஆனா ஒழுங்கா தொடர்பு பண்ணி கனெக்ட் ஆகுறேன்னா அதான் பிரச்சனை. நம்ம எல்லாரும் பக்தி பண்றோம், நாம ஜெபிக்கிறோம். நாம ஜெபிக்கும் போது கிருஷ்ணனோட கனெக்ட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு போன் பண்ணிட்டு நான் இப்போ தபசினி மாதாஜி போன் பண்ணேன். தபசினி மாதாஜி போன் எடுத்துட்டு நான் அவங்ககிட்ட பேசாம இவர்கிட்ட பேசிட்டேன். தபசினி மாதாஜி போன் அடிச்சுட்டு நான் அவங்க லைன்ல எனக்கா வெயிட் பண்றாங்க. நான் போன் அடிச்சு தபசினி மாதாஜி எனக்கு போன் லைன்ல வெயிட் பண்றாங்க. நான் அம்பரீஷ் பிரபு கிட்ட பேசிட்டேன். இவர் எதுக்கு என்னை கூப்பிட்டாரு? இப்போ அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கட் பண்ணி போயிடும். அந்த மாதிரி சாண்டிங் கிருஷ்ணா கூப்பிடுறது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ராம் ஹரே. ஆனா வேலை போயிட்டு கிருஷ்ணா பாத்துட்டு இருக்காரு. இவர் என்னை கூப்பிட்டாரு, ஏன் என்னை கூப்பிட்டு வேற என்ன பண்றாரு? வேற ஏதோ பண்ணிட்டு. அதனால கிருஷ்ணாவை நம்ம அழைக்கிறோம், கிருஷ்ணாவுடைய சேவை வேணும்னு கேட்கணும். அப்போ அந்த ஃபீலிங் உணர்வோட பண்றோமா, பாவத்தோட பண்றோமா, கனெக்ட் ஆகுறோமா? கிருஷ்ணாவோட கனெக்டிவிட்டி. அதனால எதையுமே நம்ம கிருஷ்ணாவிலிருந்து பிரிச்சு பார்க்கவே முடியாது. பாருங்க, பிரபுபால் அழகா சொல்றாரு, ஆனால் பத்தப்பட்ட நிலையில் உண்மையான வாழ்வு, அறிவு மற்றும் தூய இன்பம் ஆகியவற்றை அவர்களால் சரியாக மதிப்பிடவே முடியாது. கட்டுண்ட வாழ்க்கையில எனக்கு உண்மையான நித்தியமான வாழ்வு எது, உண்மையான அறிவு என்ன, எனக்கு உண்மையான ஆனந்தம் எங்க கிடைக்கும்னு மக்களால கணிக்கவே முடியல. ஏன் கணிக்க முடியல? இந்த பௌத்தியத்துல இருக்கிற மாயாவுடைய கவர்ச்சி கவர்ந்து இழுக்குது, கவர்ந்து வச்சிருக்கு. அதனால மக்களுக்கு என்னன்னா இது மேல, இந்த விஷயங்கள் மேல ஒண்ணுமே தெரியல. இதுக்கு மதிப்பு போடவே முடியல. என்ன பகவத்கீதா பாகவதம், என்ன சத்சங்கத்துக்கு போனேன், என்ன இதெல்லாம் அவங்களுக்கு இது இம்பார்ட்டன்ட். ஏன் இன்னைக்கு மக்களுக்கு இது முக்கியத்துவம் இல்லை? ஏன்னா மாயாசக்தி கிருஷ்ணனுடைய புறசக்தியினால கிருஷ்ணனுடைய புறசக்தியினால கவர்ந்து முக்தியடைந்த ஆத்மாக்கள் பௌதிகளில் உள்ள ஆத்மாக்களோட பன்மடங்கு அதிகமான எண்ணிக்கை கொண்டவர்களாக மேல் குறிப்பிட்ட பகவானின் சந்தினி சர்வத் மற்றும் அலாதி சக்தியின் ஆற்றலை இந்த முக்தியடைந்த ஆத்மாக்கள் உண்மையாகவே அனுபவிக்க முடியும். அப்ப இந்த ஜட உலகத்திலையும் நம்ம கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணும் போது நம்ம முக்தியடைந்த நிலையை அடையலாம்.
இந்த இந்த இன்பத்தை அனுபவிக்கலாம். எப்போ? இந்த அனர்த்தங்கள்லாம் போகணும். அனர்த்தம்னா என்னது? தேவையில்லாத அன்னெசரி. கிருஷ்ணரை மறந்திருக்கிறது ஒரு அனர்த்தம் தான். கிருஷ்ண பக்திக்கு சாதனம் இல்லாத விஷயங்களை பண்றது அனர்த்தம் தான். அது பெரும்பாலும் அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால இதை உண்மையாம நம்ம அனுபவிக்க முடியும். இந்த ஜட உலகத்துல எங்க போனாலும் சரி, 14 லோகத்துல எங்க போனாலும் இந்த உலக வாழ்க்கை கனவு வாழ்க்கை தான். கனவு வாழ்க்கை தான். இல்ல மருத்துவமனை வாழ்க்கை தான். இல்ல சிறைச்சாலை வாழ்க்கை, இல்ல இந்த செல்போன் வாழ்க்கை தான். தொடர்பு வெளியில் இருக்கிறார், இல்ல சற்று நேரம் கழித்து தொடர்பு கொள்ளும். கிருஷ்ணா வந்து நின்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? கிருஷ்ணா சற்று நேரம் கழிச்சு என்ன தொடர்பு கொள்ளும். என்ன ரொம்ப பௌதிகத்துல பிஸியா இருக்கு இல்லையா? நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்சமயம் பிஸியாக இருப்பதால் சற்று நேரம் கழித்து தொடர்பு கொள்ளும், அல்லது லைனில் காத்திருக்கும், அல்லது லைனில் காத்திருக்கும். நம்ம என்ன பண்றோம்? இதைத்தான் கிருஷ்ணரை பண்ண வைக்கிறோம். நான் கிருஷ்ண பக்திக்கு வந்துட்டேன், கிருஷ்ண பக்தி சேரங்கிற பேர்ல மேலோட்டமா பண்ணிட்டு கிருஷ்ணரை காக்க வச்சு, கிருஷ்ணா வந்து ஆர்வமா வராரு. இதோ இங்க ஒரு பக்தர் ஜெபம் பண்றாரு, இந்த ஒரு பக்தர் சேவை பண்றாரு, கிருஷ்ணா ஆர்வமா வராரு. இவர் என்ன பண்ணிடுறாரு? மேல இருந்து வாரியா பண்ணிட்டு கிருஷ்ணாவை காக்க வைக்கிறேன். நான் வந்து ஒரு அடி கிருஷ்ண பக்தியில எடுத்து முன்ன வச்சுட்டேன். நான் வந்து கிருஷ்ணாட்ட போகணும். சரி, பிரபுபாதர் சொல்லியிருக்காரு, ஆன்மீக குரு சொல்றாரு கிருஷ்ண பக்தி பண்ணணும் அப்படின்னு ஒரு அடி எடுத்து வைக்கிறேன். கிருஷ்ணா 100 அடி இறங்கி விட்டேன். எப்படி? நான் ஒரு அடி எடுத்து வச்சுன்னு கிருஷ்ணா 100 அடி இறங்கி விட்டாரு. இப்ப நான் என்ன பண்றேன்? நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்சமயம் பிஸியாக இருப்பதால் லைனில் காத்திருக்கவும், அல்லது சிறு நேரம் கழித்து தொடர்பு. கிருஷ்ணர் அனுப்பிச்சு விட்டு, கிருஷ்ணா நான் உங்களை கூப்பிட்டேன் தான், கரெக்ட் தான். ஆனா அதே சமயம் பாருங்க, என்னுடைய கனவு வாழ்க்கை என்னால விட முடியல. என்னுடைய கனவு வாழ்க்கை என்னால விட முடியல, என்னுடைய பற்றுதல் என்னால விட முடியல. இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம் நம்ம. அப்ப பிரியாரிட்டி, எதுக்கு நம்ம முக்கியத்துவம் தரோம்? எதுக்கு நம்ம முக்கியத்துவம் தரோம்? எப்பேற்பட்ட போன்ல பேசிட்டு இருந்தாலும் ஒரு முக்கியமான நம்மளுடைய காலம் என்ன பண்றாரு? கட் பண்ணிடு. இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான கூப்பிடுறாரு, கட் பண்ணிட்டு நான் அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட. கட் பண்ணிடு இமிடியா, இல்லையா? இமிடியா. ஏன்னா இந்த 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 அழைப்பு முக்கியமானது. நான் யாரோ ஒருத்திட்ட பேசிட்டு இருந்தேன், திடீர்னு எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, ரொம்ப முக்கியமானவங்க ஒரு போன் பண்ணி, அப்ப நான் என்ன பண்ணுவேன்? உடனே கட் பண்ணிடுவேன். நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன், நான் அப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது, கட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி கிருஷ்ணாவுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும். கிருஷ்ணாவுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். கிருஷ்ணாவுக்கு முக்கியத்துவம் தரணும். மற்ற விஷயங்கள்லாம் கட் பண்ணணும். அது கொஞ்சம் வலிக்கும், கஷ்டமா தான் இருக்கும். அது பிடிச்சிருக்கு. ஆனா கிருஷ்ணா மேல எனக்கு பற்றுதல் அதிகமாயிடுச்சுன்னா, கிருஷ்ணர் தான் வேணும். எனக்கு உண்மையான வாழ்க்கை தான் வேணும். எனக்கு நித்தியமான வாழ்க்கை தான் வேணும். எனக்கு நித்தியமான ஆனந்தம் தான் வேணும். நான் கிருஷ்ணோட உலக திரும்ப எனக்கு கிருஷ்ணர் தான் வேணும் அப்படிங்கிற வைராக்கியம் நமக்கு இருந்து நான் மற்றதெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சேன். மற்றது எப்படி கட் பண்றது? கிருஷ்ணா மேல பற்றுதல் அதிகரிக்க கட்டணும். தேவையில்லாத கனெக்ஷன், எல்லா கனெக்ஷன் கட் பண்ணும். கனெக்ஷனை கிருஷ்ணாட்ட ஏற்படும். ஏன்னா அதுதான் உண்மையான வாழ்க்கை. அந்த உண்மையான வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படக்கூடிய பக்தர் சைதன்ய மகாபுடைய இயக்கத்துல, சைதன்ய மகாபுடைய போதனைகளை பின்பற்ற, சைதன்ய மகாபுரம் அதான் சொல்றாரு, ஜீவாத்மாவே ஒரு சொருபம், நீ கிருஷ்ணனுடைய சேவகன், இதை மறந்துட்டியே அப்படின்னு மகாபுரு வந்து ஞாபகப்படுத்துறாரு. பகவானே இங்க வந்து ஞாபகப்படுத்துறாரு, நீங்க எல்லாம் கிருஷ்ணாவை மறந்துட்டீங்க அப்படின்னு. கிருஷ்ணரே வந்து பாருங்க எவ்வளவு கருணை வாய்ந்த, கிருஷ்ணா எவ்வளவு கருணை வாய்ந்தவர். அவரே வந்து ஞாபகப்படுத்துறாரு, நீங்க எனக்கு பக்தி பண்ணணும், மறந்துட்டீங்க, நீங்க உண்மையான வாழ்க்கையில் இல்ல. இதுதான் வேத மந்திரம் சொல்லுது. வேத மந்திரம் என்ன சொல்லுது? மிருத்யோமா அமிர்தந்தம, நீ மரணத்தின் பாதையை நோக்கி போயிட்டு இருக்க. ஏ ஜீவாத்மாவே, நீ மரணத்தின் பாதையை நோக்கி போயிட்டு இருக்க. மரணம் அடையாத இடத்துக்கு வா. எங்க மரணமே இல்ல. பகவானுடைய உலகத்துல எத்தத்வான நிவர்த்தந்தே தத்தாவ பரமமா மாம பேர்த்தித்து கௌந்தேயா புனர்ஜன்ம நவித்யதே. கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு போகிற வரைக்கும்
இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரம் தொடர்ந்துகிட்டு. அதுதான் இந்த 2 ஸ்லோகம் 18ஆம் ஸ்லோகத்துல அதுதான். நேத்து வந்து நம்ம இந்த ஒரு வேர்டு மட்டும் அவ்வளவு படிச்சோம். இது பாருங்க, பாகவதத்துல ஒரு வார்த்தை எவ்வளவு முக்கியம். நேற்று ஒரு வார்த்தை தான், புருஷஸ்ய துரத்யா அப்படின்னு. என்னது? பகவானை அளந்து அறிய முடியாது, பகவானை யாரும் மெஷர் பண்ண முடியாது. அவர் நம்முடைய அளவுகோலுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இந்த ஜட புலங்களால் எப்படி பகவானை அளக்க முடியும்? இந்த ஒரு வார்த்தை நேற்று அவ்வளவு நேரம் நம்ம பேசி டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்ப என்ன சொல்லி இப்போ என்ன சொல்லுது இந்த ஸ்லோகம்? பரமபுருஷர் மரணம் மற்றும் அச்சமின்மை ஆகிய நிலைகளை ஆள்பவராகவும் பௌதிக உலக செயல் விளைவுகள் மற்றும் மரணம் ஆகியவற்றை மேற்பட்டவராகவும் உள்ளார். சோ பகவான் தூய்மையானவர், பகவான் மங்களமானவர், அவருடைய வாழ்க்கை நித்தியமானது, அவர் பிறப்பற்றவர், அஜா. சோ அதனால கிருஷ்ணாவுக்கு மரணம் கிடையாது, கிருஷ்ணாவுக்கு பயமும் கிடையாது. கிருஷ்ணாவுக்கு என்ன பயம்? பய தேவதை தான் பகவான் நாமத்தை கேட்டாலே பயந்து. கிருஷ்ணாவை யாரும் பயன்படுத்த முடியாது. கிருஷ்ணாவுக்கு பயம் கிடையாது. ஏன் கிருஷ்ணாவுக்கு பயம் இல்ல? ஏன்னா அவர் முழு முதற் கடவுள், அவருக்கு என்ன பயம்? ஆனா அந்த கிருஷ்ணா யசோதாமா கையில் இருக்கிற பெரம்ப கண்டு பயந்து அழுகிறாரே. யசோதா அம்மாட்ட அன்பு செய்யற. மற்றபடி கிருஷ்ணருடைய நாமத்தை, கிருஷ்ணர் நேர்ல எல்லாம் வர வேண்டாம், கிருஷ்ணா நேர்ல எல்லாம் வர வேண்டாம், கிருஷ்ணருடைய நாமத்தை கேட்டா போதும். பாகவதம் ஃபர்ஸ்ட் கேட்டதான் சொல்லுங்க. ஆபரண சம்சதி கோரான் எட்டாம விமர்சோற்றனன் தலசக்தி முதல் விமுச்சேதி விபேதி ஸ்வயம் பயம். பயஸ்வரூபமே உங்க பேரை கேட்டா பயந்துக்குவாங்க. இத வந்து குந்தி தேவி உறுதிப்படுத்துறாங்க 8ஆம் அத்தியாயத்துல. பாகவதம் ஃபர்ஸ்ட் கேட் 8th சாப்டர்ல குந்தி தேவி என்ன உறுதிப்படுத்துறாங்க? கிருஷ்ணா ஒரு முறை யசோதாமா கையில இருக்கிற பெரம்ப கண்டு நீங்க அழுதீங்க, அப்ப கண்ணை கசுக்குனீங்க, கண்ணுக்கு மையெல்லாம் கரைஞ்சு வந்தது, நீங்க யசோதாமா கையில இருக்கிற பெரம்ப கண்டு பயந்தீங்க. இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பயஸ்வரூபமே உங்க பேரை கேட்டா பயந்துக்குமே, அப்படி இருக்கும் நீங்க இது எனக்கு வியப்பு, என்ன வியப்பு குழப்பத்துல ஆழ்த்துதுங்கிற, குழப்பத்துல ஆழ்த்து. அதனால கிருஷ்ணரை வந்து இப்படிலாம் சாதாரணமா புரிஞ்சுக்க முடியாது. பௌதி உலக செயல் விளைவுகள் மற்றும் மரணம் ஆகியவற்றுக்கு மேற்பட்டவர். கிருஷ்ணாவுக்கு எந்த கர்ம வினையும் கிடையாது. தமாம் கர்மானி நிப்பந்தே நமே கர்ம பலேஷ்வரா. கிருஷ்ணாவை எந்த செயல் வினையும் அவரை கட்டுப்படுத்தது. ஏன்னா அவரு இந்த செயல் வினை எதனால் ஏற்படுது? நம்முடைய செயலும் செயல் வினைகளும் எதனால் ஏற்படுது? முக்குணத்தினால, ஜடையத்தின் மூணு குணத்தினால. கிருஷ்ணா முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர், அப்புறம் எப்படி அவருக்கு செயல் பண்ணி இருக்க முடியும்? கிருஷ்ணா ஆன்மீகமானவர், எப்படி அவருக்கு மரணம் இருக்க முடியும்? ஆனா கிருஷ்ணாவுக்கு மரணம் இல்லைன்னா அவர் ஏன் துவாரகையில இந்த உடலை விட்டாரு, ஒரு வேலை நம்ப விட்டாரு? அடுத்த கேள்வி வந்துடும். கிருஷ்ணாவுக்கு வந்து உடம்பு இல்லை, உடம்பு வந்து ஆன்மீகமா இல்லைன்னா, அவருக்கு மரணம் இல்லைன்னா ஏன் துவாரகையில அந்த இடம் இருக்கு? கிருஷ்ணர் ஒரு வேடன் ஜராங்கிற வேடன் அன்பு விட்டாரு அவருக்கு பாதத்துல. சரி, ஓகே, வாலிதான் அந்த ஜராங்கிற வேடனா வந்தாரு. கிருஷ்ணா வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு. ராமர் வந்து வாலியை மறந்திருந்து வதம் பண்ணாரு. தென் ஓகே, வாலி கேட்டார், ராமா நீ இப்படி பண்ணிடலாமா அப்படின்னு. 18 நாள்ல காந்தாரி வந்து சபிச்சாங்க, வம்சம் எல்லாம் அழிஞ்சு போயிடுவோம்னு. மெயின் ரீசன் என்னன்னா, கிருஷ்ணனுடைய ரூபம் சச்சிதானந்தம். பக்தர்களுக்கு தெரியும் கிருஷ்ணாவுக்கு மரணம் கிடையாது. ஆனா யாருன்னா கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதனாக, கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதன், அவர் வந்து ஒரு சத்திரியர், அவர் வந்து தாபர யுகத்துல வாழ்ந்த ஒரு நபர், அப்படி நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கிருஷ்ணா அவங்க குழப்பறதுக்காக அந்த மாதிரி சரீரத்தை விடுற மாதிரி ஒரு நிலை. ஆனா உண்மையில கிருஷ்ணா அதே சரீரத்தோட தான் திரும்ப, அதே சரீரத்தோட வராரு. அவர் கிருஷ்ணா வந்து நம்மள மாதிரி உடம்பு எடுத்துக்கிறது இல்ல. கிருஷ்ணா வந்து நம்மள மாதிரி உடல் எடுத்துக்கல. கிருஷ்ணா அதே சரீரத்தோட வரதா சொல்றாரு பகவத்கீதையில. கிருஷ்ணா அதே சரீரத்தோட வராரு. எங்க சொல்றாரு பகவத்கீதையில? அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன் பிரகிருதிம் சாமதிஷ்டாப்ய சம்பவாமி ஆத்மமாயா. அஜோபிஷன் அவ்யயாத்மா, நான் பிறப்பற்றவனாயிருந்தும் நான் அழிவற்றவனாயிருந்தும், பூதானாம் ஈஸ்வரோபி, நான் எல்லா உயிர்களின் மத்தியிலும் தோன்றுகிறேன். அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன் பிரகிருதிம் சம்பவாமி ஆத்மமாயா. தன் சொந்த சரீரத்தோட, தன் சொந்த ஆன்மீக சக்தியோட பகவானுக்கு தோன்றும். அதனால அவருக்கு பிறப்பும் கிடையாது, அவருக்கு இறப்பும் கிடையாது.
அதனால கிருஷ்ணாவை வந்து பக்தர்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும், பக்தினால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அதனால இங்க பிரம்மதேவர் என்ன உறுதிப்படுத்துறாரு, எதில் எல்லா ஜீவராசிகளும் உயிர் வாழ்கின்றனரோ அந்த நான்கில் ஒரு பகுதி கொண்ட பகவான் சக்தியில் எல்லா பௌதிக செல்வங்களும் குறைகின்றன. மரணம், பயம், முதுமை, இந்த உலகத்துல மரணத்துக்கு பயப்படாதவங்க யாரா இருக்காங்களா? எனக்கு மரண பயமே கிடையாது யாரா இருக்காங்களா? இல்ல பயம் இல்லாதவங்க, எனக்கு பயமே கிடையாது, பயம் இல்லாதவங்க, முதுமை அடையாதவங்க, நோய் அடையாதவங்க ஆகிய கவலையிலிருந்து விடுபட்டுள்ள பகவான் ராஜ்யம், இதெல்லாம் இங்க கிடையாது, பகவானின் ராஜ்யத்துக்கு கிடையாது. அப்ப அந்த ராஜ்யத்துக்கு என்ன பேரு? எந்த ராஜ்யத்துல மரணம் இல்லையோ, பயம் இல்லையோ, கவலை இல்லையோ, கவலை இல்லாத ராஜ்யத்துக்கு என்ன பேரு? ஓகே, அது கரெக்ட் தான். பட் கவலை இல்லாத வைகுண்டம். வைகுண்டா. குந்தானா கவலை, துன்பம். வைகுண்டானா நோ மிசரிஸ், நோ கவலை, நோ துன்பம். வைகுண்டத்துல கவலையும் கிடையாது, துன்பம் கிடையாது. வைகுண்டத்துல என்ன கவலை? வைகுண்டத்துல ஒரு கவலை, பகவான் இருக்கிற இடத்துல என்ன கவலை? நோ. அதனாலதான் வைகுந்தா. சோ கிருஷ்ணாவுடைய உலகம். அங்க மரணம், பயம், முதுமை மற்றும் நோய் ஆகிய கவலையிலிருந்து விடுபட்டுள்ள பகவானின் ராஜ்யம் 3 உயர் கிரக அமைப்புகளுக்கும் பௌதிக அடுக்குகளுக்கும் திரைக்கும் அப்பாற்பட்டு. இதெல்லாம் கிராஸ் பண்ணணும், எதையெல்லாம் கடந்து போகணும்? ஜீவாத்மா இதெல்லாம் ஒண்ணுன்னா விலகணும், நம்ம விட்டு இருந்து ஒண்ணுன்னா விலகணும். என்னென்ன விலகணும்? இந்த ஜட சரீரத்தை, இந்த ஜட உடல் நம்ம விடணும். ஜீவாத்மா முதல்ல ஜட உடலை விடணும். அதுக்கப்புறம் மனம், புத்தி, இந்த மாதிரி 8 அடுக்கு இருக்கு. இந்த பிரபஞ்சம் 8 அடுக்குகளால மூடி இருக்கு. நீங்க அந்த கோலோக சாட்ல பாக்கணும். இஸ்கான் வந்து கோலோக சாட் பண்ணி பெரிய சாட் வரும். ஒட்டுமொத்த ஆன்மீக லோகம், பௌதி எல்லா சாட்டுக்குள்ள இருக்கு. ஒரு பெரிய அட்டவணை. எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்க? பெரிய அட்டவணையில மேல ஆன்மீக லோகம் இருக்கும், கீழே பௌதிக லோகம். இந்த பௌதிக லோகம் வந்து ஒரு நல்ல இந்த வானவில் மாதிரி கலர் கலரா வட்ட வட்டமா போட்டு, அதுல 8 அடுக்குகள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, இதெல்லாம் கடந்து ஆன்மா இந்த பிரபஞ்சம் வெளியே கடக்கணும். இந்த பிரபஞ்சமே இந்த 8 அடுக்குகளும் அந்த விராட புருஷருக்குள்ள இருக்கு. 14 லோகம், 14 லோகத்தையும் கடந்து இந்த அடுக்குகள் எல்லாம் கடந்து பிரம்ம ஜோதி, அது பகவானுடைய தேஜஸ், இதை கடந்தாதான் இந்த பிரம்ம ஜோதிக்குள்ள போக முடியும். அப்போ ஒரு யோகி ஞானி கூட இந்த பௌதிக பற்றுதல் விடுபடாம பிரம்ம ஜோதிக்குள்ள போக முடியாது. ஒரு யோகி வந்து பிரம்மத்துல போகணும்னு ஆசைப்படுறாரு இல்லையா? நான் வந்து கிருஷ்ணாவோட உடல்ல கலக்கணும், நான் வந்து கடவுளோட ஒன்றாயிரணும், நான் அந்த பிரம்ம ஜோதிக்குள்ள போகணும். அந்த பிரம்ம ஜோதிக்கு போகணும்னா கூட இதெல்லாம் கடக்கு 14 லோகத்தையும் கடக்கணும். அப்பதான் பிரம்ம ஜோதிக்குள்ள போக முடியும். பிரம்ம ஜோதிக்கு போறதுக்கு இதெல்லாம் கடந்துதான். அப்ப அந்த பிரம்ம ஜோதியும் கடந்து உள்ள ஆன்மீக லோகத்துக்கு போகும். ஆன்மீக வானம், அந்த ஆன்மீக வானத்துலதான் அந்த பிரம்ம ஜோதி. அந்த பிரம்ம ஜோதியும் கடந்து கிருஷ்ணாவுடைய ஆன்மீக லோகம் தான். அப்ப எங்கிருந்து எங்க போகணும்? அப்போ இந்த ஜட உலகத்துல இதெல்லாம் இருக்கு. இந்த ஜட உலகத்துல அப் டு பிரம்மலோகம் வரைக்கும், பிரம்ம புவனா லோகா, பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் மரணம் உண்டு. அதான் பிரம்மா என்ன கஷ்டம் சொன்னாரு. என்ன கஷ்டம் என்ன கேட்டாரு? எனக்கு சாகா வரம் வேணும். ஆனா பாவி, நானே ஒரு நாள் இறந்து போயிட்டேன், அது என்னால முடியாது. என்ன கஷ்டம் கேட்டாரு பிரம்மா, எனக்கு சாகா வரம் கொடுங்க. பிரம்மா சொன்னாரு, நானே ஒரு நாள் இறந்து போயிடுவேன். ஆனா பிரம்மாவுடைய ஆயுள் காலம் வினோதமானது. ஆனா அவருக்கு ஒரு நாள் மரணம் உண்டு. சரி, அப்ப பிரம்மாவுக்கு மரணம் உண்டு, அப்ப பிரம்மலோகத்துல பயம் இல்லையா? அங்கேயும் பயம் உண்டு. யார் வேணா பிரம்மாவுடைய பதவிக்கு வரலாம், யார் வேணா இந்திர பதவிக்கு வரலாம், எந்த அசுரர்கள் வேணாலும் போய் 3 உலகத்தை அபகரிக்கலாம். அப்ப இந்த 14 லோகத்துல எங்க போனாலும் மரணம் உண்டு, பயம் உண்டு, முதுமையும். பிரம்மாவுக்கு முதுமை இருக்கா? முதுமை. அப்புறம் நோய். நோய் வந்து ஜட உலகத்துல அதிகம். மற்ற லோகங்கள்ல போக கிருஷ்ணா. நோய் வந்து இந்த பிரபுபார் அழகா சொன்னார். பிரபுபார் என்ன சொல்றாருன்னா, இந்த மரணம், பயம், முதுமை, நோய், இதுதான் கவலை. இந்த கவலை மேலுலகத்துல போகும்போது குறையும். நம்மளோட ஆயுள் காலம் நீடிக்கும். அழகு, புகழ், பௌதிக வசதிகள், இதெல்லாம் மேல போகும்போது அது ரேஷியோ, அதோடைய சதவீதம் கூடும்.
அப்ப நோய்கள் குறையும், முதுமை குறையும். பட் ஆனா இருக்கு இருக்கு. as long as we are in the material world we have to suffer. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஜட உலகத்துல இருக்கிறவங்க நம்ம கஷ்டப்பட்டுதான். அதான் இதுதான் கவலை. ஆனா இதை விட மக்களுக்கு பெரிய கவலை. என்ன கவலை? பௌதிகத்துல அதாவளியே, பௌதிகத்துல இதாகலையே இருக்கு, அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே. ஆனா நீங்க பெரிய கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இந்த இந்த ஜட உலகத்துல எங்க போனாலும் கஷ்டப்படதான் போறீங்க. ஜட உலகத்துல எங்க போனாலும் கஷ்டப்பட்டுதான் போறீங்க. அது தேவலோகமானாலும் சரி, பூலோகமானாலும் சரி, பாதாள லோகமானாலும் சரி. இப்போ இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் கட்டி வைக்கும். கண்ணுக்குட்டி பசுமாடெல்லாம் கட்டி வைக்கும். அது தங்கச்செங்கில கட்டி போட்டாலும் நகர முடியாது, வெள்ளி செங்கில கட்டி போட்டாலும் நகர முடியாது, இரும்பு செங்கில கட்டி போட்டாலும் நகர முடியாது. முதல் அதான் கட்டுண்ட வாழ்க்கை. நான் வேணா சொல்லிக்கலாம், எங்க பசுமாடை நாங்க தங்கச்செங்கில கட்டியிருக்கோம். அவரு சொல்லலாம், எங்க கண்ணுக்குட்டியை நான் வெளிச்செங்கில கட்டினேன். மொத்தம் எல்லாரும் கட்டுண்ட நிலையில கட்டு போட்டாச்சு. அப்போ இந்த ஜட உலகமே 3 குணத்துல கட்டுண்ட நிலையில தான் இருக்கு. கட்டுண்ட நிலையில தான் இருக்கு. பகவானே உலகத்துக்கு போற வரைக்கும் இந்த கட்டுண்ட வாழ்க்கையில இருந்து விடுதலை கிடையாது. அங்க போனாதான் இதுக்கு விடுதலை. அதுக்குதான் நம்ம பிராக்டிஸ் பண்றோம், அதுதான் பயிற்சி பண்றோம். நம்ம கவனமா பண்ணல, மேல இருந்த வாரியா பண்ணிட்டு இருந்தோம். இந்த அனர்த்தங்கள் போக நேரமாகும். அனர்த்தங்கள் என்னது? தேவையில்லாத விஷயம். தேவையே இல்லை, ஒரு இதுக்கு பிரயோஜனமே இல்லை. அதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு தேவையில்லாத கவலை, தேவையில்லை, எல்லாத்தையும் தூக்கி போடணும். எல்லாத்தையும் தூக்கி போடணும். அன்னெசரி, தேவையே இல்லை. அப்படியே சந்தோஷமா பக்தி பண்ண எல்லாத்தையும் தூக்கி போடணும். இதெல்லாம் தான் அனர்த்தங்கள். இந்த அனர்த்தங்கள் என்ன பண்ணுது? நம்மளை கிருஷ்ணாவோட போக விடாம தடுக்குது. நமக்கு உண்மையான வாழ்க்கையை மறைக்குது. போலியான வாழ்க்கையை, கனவு வாழ்க்கையை நிஜம் நினைச்சு. இதுதான் மாயா. மாயா எழுது, கனவு வாழ்க்கையை நிஜம் நினைக்கிறோம், நிஜ வாழ்க்கையை மறந்து போயிடும். நிஜ வாழ்க்கையை மறந்து. அதனால நிஜ வாழ்க்கைக்கு போகணும். அதுக்கான பயிற்சி தான் இங்க. நிஜ வாழ்க்கைக்கு போக நம்ம தயார்படுத்தி பிரபுபாதா அந்த பயிற்சி கொடுக்குறாரு. நேற்று கூட ஹோம்ஒர்க் பத்தி பேசு. ஹோம்ஒர்க் பண்ணாதானே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். அதனால பிரபுபாதா ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு. நல்லா சாண்ட் பண்ணுங்க. சாண்ட் ஹரே கிருஷ்ணா 16 rounds. சாண்ட் ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணுங்க. பி ஹாப்பி, சந்தோஷமா இருங்க. என் புக்கு படிங்க, என் புக்கை விநியோகம் பண்ணுங்க, கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணுங்க, பக்தர் சங்கத்துக்கு வாங்க, சந்தோஷமா இருக்க, பிரசாதம் சாப்பிடுங்க. இதெல்லாம் ஹோம்ஒர்க். இதை சும்மா மேல இருந்த மாதிரி விளையாட்டா பண்ணாம இது ஒண்ணுக்கு வேல்யூ இருக்கு. பக்தியில எல்லாத்துக்குமே வேல்யூ இருக்கு, ஹை வேல்யூ. பக்தர் சங்கம் மதிப்பிட முடியாது, பிரசாதம் விலை மதிப்பற்றது, பகவத்கீதா பாகவதம் விலை மதிப்பற்றது. எதுக்கும் நீங்க நிர்ணயிக்க முடியாது. எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி, ஹையர் டேஸ்ட், உயர்ந்த சுவை. இந்த உயர்ந்த சுவையை நம்ம அனுபவிச்சுட்டே வரும்போது நாமும் எனக்கு இதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு நம்ம ஏற்றுக்கணும். இப்ப மனசு ஏற்றுக்குது, ஆனாலும் என்ன பண்ணுது? திரும்பி பௌதிகத்துல ஓடுது. மனசுக்கு தெரியுது. இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா? பாருங்க, நல்லா படிக்கிறோம், பகவத்கீதா படிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், கேட்கிறோம். நான் இந்த உடல்ல ஆத்மா, கிருஷ்ணா நித்தியமானவர், அவர்தான் முழுமுதற் கடவுள், இந்த நாலேஜ் இருக்கு. ஆனா ஏத்துக்க மாட்டேங்குது. எது ஏத்துக்க மாட்டேங்குது? செயல்படுத்தும் போது, ஓ இது பண்ணணுமா, இப்பயே இது பண்ணி ஆகணுமா, இப்பயே பக்தி பண்ணணுமா, நீ இது ரெண்டும் பண்ணிக்கலாமே, பௌதிகத்திலும் இருந்துக்கலாம், ஆன்மீகத்திலும் இருந்துக்கலாமே அப்படின்னு காம்ப்ரமைஸ் சமாதானப்படுத்திக்கிறோம். எப்படி சமாதானப்படுத்திக்கிறோம்? நீதான் தீட்சை வாங்கிட்டியே, நீதான் 16 மாதம் ஜெபிக்கிறியே, நீதான் 4 விதமே, இதுக்கு மேல என்ன பண்ணணும் அப்படின்னு நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணி. நோ காம்ப்ரமைஸ். என்னது? நான் தீட்சை வாங்கிட்டேன், 16 மாதம் ஜெபிக்கிறேன், 4 விதமே கடைபிடிக்கிறேன், ஓகே இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கணும்? இதெல்லாம் பண்ணி நான் கிருஷ்ணாண்டு திரும்ப போகணும். இந்த நிஜ வாழ்க்கையை, நான் உண்மையான வாழ்க்கை, இந்த போலி வாழ்க்கை நான் விடுபடணும். எனக்கு இந்த ஜட உலகத்து மேல பற்றின்மை வரணும். இப்ப 2 பற்றுதல் வச்சுட்டு இருக்கோம். ஜட உலகத்து மேலே பற்றுதல்,
கிருஷ்ணாட்டி போகணும். ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால், ரெண்டுமே இருக்கு. சரி, என்ன பண்ணணும் நம்ம? இதுதான் உண்மை, கிருஷ்ண பக்தி தான் உண்மை, ஆச்சாரியர் சொல்றதா உண்மை, கிருஷ்ணா தான் பரமசத்தியம், இதெல்லாம் படிக்கிறோம். ஆனா பிராக்டிக்கலா நம்ம அப்ளை பண்றோமா? நம்ம கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு போறதுல ஆர்வமா இருக்குமா, தீவிரமா இருக்குமா? இது ரொம்ப ரொம்ப அவசியம். ரெடி ஆகணும், தயாராகணும். அப்போ நமக்கு நாலேஜ் இருக்கு, எல்லாருக்கும் நாலேஜ் இருக்கு. யாரெல்லாம் பிரபுபாத இயக்கத்துல வந்திருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நாலேஜ் இருக்கு. ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிறோம், இந்த உடம்பு இல்ல ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிறோம், கிருஷ்ணா முழுமுதல் கடவுள் தெரிஞ்சுக்கிறோம், பகவானுடைய உலகம் எல்லாமே தெரியுது. ஆனா நாம் அங்க போக நம்முடைய பிராயத்தம் என்ன, அதற்கான முயற்சி என்ன? இந்த நிஜமான வாழ்க்கைக்காக ஏங்கறனா, இந்த உண்மையான வாழ்க்கைக்காக நான் ஏங்கறனா, அதுக்காக நான் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்ன, அதுக்காக நான் செய்யும் பயிற்சி என்ன, எப்படி நான் அந்த அனுபவம், ரியலைசேஷன் அனுபவம், நான் கற்றுண்டத நடைமுறையில பயிற்சி. அப்ப எனக்கு இந்த ஜட உலகத்து மேல விரக்தி ஏற்படும். ஜட உலகத்துல விரக்தி ஏற்படாத வரைக்கும் எப்படி உண்மையான வாழ்க்கைக்கு நம்ம போவோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஜட உலகத்து மேல நமக்கு விரக்தி வரல, இன்னும் பற்றுதல் இருக்கு. அப்ப இது உண்மையான வாழ்க்கை இல்லைன்னு தெரியுது, இது கனவுன்னு தெரியுது. ஆனா ஏன் நிஜ வாழ்க்கைக்கு நம்ம திரும்புறது இல்லை? ஏன்னா அந்த அட்டாச்மெண்ட் ஒட்டிக்கிட்டு இருக்கு. சிந்தந்தி கோவிதாஸ்தே கோவன கூறியத்கதாரதி பாவம் சொல்லு, கட் பண்ணணும்னு சொல்லுது. அதான் குந்தி தேவி என்ன பிரார்த்தனை பண்ணாங்க? ஒரு பெண்ணுக்கு 2 வீட்டு மேலே பற்றுதல் இருக்கு, பிறந்த வீட்டு மேலே பற்றுதல், ரெண்டையும் கட் பண்ணுங்க கிருஷ்ணா, ரெண்டையும் கட் பண்ணுங்க, 2 கலிஷ்டி கட் பண்ணுங்க. எப்படி கங்கா நதி எப்படி கரை புரண்டு போடி சமுத்திரத்துல கலக்குதோ, அது போல என்னுடைய மனம் உங்க தாமரை பார்த்து வரணும். இதுதான் குந்தி தேவியுடைய உண்மையான வாழ்க்கை. பாருங்க, குந்தி தேவி புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப குந்தி தேவியுடைய பிரார்த்தனை என்ன? அவங்களுடைய அனுபவம், ரியலைசேஷன், அவங்களுடைய ஃபீலிங். குந்தி தேவி என்ன ஃபீல் பண்றாங்க? எனக்கு இந்த பிறந்த குடும்ப வாழ்க்கை வேண்டாம், கல்யாணம் பண்ணி போன குடும்ப வாழ்க்கை வேண்டாம், என்ன கிருஷ்ணா உங்க தாமரை பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் ஃபீலிங். குந்தி தேவி என்ன ஃபீல் பண்றாங்க? இந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும்னு ஃபீல் பண்ணல, இந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும்னு விரும்பல, அவங்க கிருஷ்ணாவோட பிரார்த்தனை செய்யறாங்க. அப்ப குந்தி தேவியுடைய பிரார்த்தனை என்னது? அவங்களோட ஃபீலிங். குந்தி தேவியுடைய பிரார்த்தனை என்ன? அவங்களுடைய ரியலைசேஷன், அவங்களுடைய அனுபவம். என்ன அனுபவம்? எப்படி கங்கா நதி போய் சமுத்திரத்தை கலக்குதோ அது மாதிரி கிருஷ்ணா என் மனம் உங்க தாமரை பார்த்து வரட்டும். அது ஒன்றுதான் புகலிடம், அது ஒன்றுதான் புகலிடம், அது ஒன்றுதான் உண்மையான வாழ்க்கை, அந்த ஒன்றுதான் என்னை எல்லா விதமான கவலையிலும். அதனால இந்த பிரேயர் நம்ம பாடுறோம், கேட்கிறோம், படிக்கிறோம், பிராக்டிக்கலா வரும்போது பேக் அடிச்சு படிக்கிறோம், கேட்கிறோம், பாடுறோம், நடைமுறை வரும்போது பின்னாடி ஓடி பேக் அடிச்சு கூடாது. என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். குந்தி தேவி சொல்லியிருக்காங்க, அப்ப நானும் கிருஷ்ணா மேல பட்டு வச்சுக்கணும், ஜட உலகத்து மேல விரக்தி ஏற்படணும். ஜட உலகத்து மேல பற்றுதல் இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணா உண்மையான வாழ்க்கை நம்ம தூரம். கிருஷ்ணா மேல பற்றுதல் அதிகரிக்கும் போது, ஜட உலகத்து மேல விரக்தி வரும்போது எனக்கு கிருஷ்ணாவும் பக்தியும் பக்கத்து கிட்டாவது எட்ட தூரத்துல தான் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். हरे कृष्णा। श्रीमद् भागवतम की, श्रीमद् प्रभुपाद की।